ஜீசஸ் உங்கள் மைண்டில் உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்க பேரை நினச்சிக்கோங்க. நான் 3 கார்டு பிக்கப் ஆகி அந்த மாதிரி எடுத்து நீங்கள் நினச்ச பர்சனோட எனர்ஜியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ரெடி கைஸ்? ஓகே, டேக் அ டீப் ப்ரீத் கைஸ். நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. உங்கள் பர்சனை நினைங்க. உங்கள் இன்ட்யூஷனை இந்த கார்ட்ஸை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் பர்சனை நினைங்க. நான் கார்டு எடுக்கிறேன். கார்டு எடுத்துட்டேன். ஓகே, நினச்சிக்கோங்க. இந்த 3 கார்டு எடுத்துருக்குறேங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 3 கார்ட்ஸ் என்னென்ன கார்டுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் த ஃபுல் கார்டு. ஃபைல் 1 இது. ஃபைல் 2 6 ஆஃப் வாண்ட்ஸ். தென் ஃபைல் 3 வந்து 5 ஆஃப் கப்ஸ். இதை வந்து நான் ஜோடியாக் சைன் வித் ஆல்ஃபாபெட்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஓகே கைஸ், ரெடிங்களா? ஓகே, ஃபைல் 1 நினச்சா உங்களுக்கு ஃபுல் கார்டு வருது. ஃபுல் கார்டு என்ன சொல்லுதுன்னா, நியூ பிகினிங் எனர்ஜி காமிக்குது, அன்எக்ஸ்பெக்டட் மூவ் காமிக்குது, லீஃப் ஆஃப் ஃபேத் காமிக்குது. ஓகேங்களா? இந்த ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கார்மிக் சைக்கிள் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? மேபி ஒரு சிலர் நோ கான்டாக்டில் இருந்தாலும் இது எண்ட் இல்லை, இது ஒரு பாஸ் பிஃபோர் ரீஸ்டார்ட். ஓகேங்களா? உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன் வந்து இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காங்க. என்னென்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணல. ஃபூல் மாதிரி கேர் ஃப்ரீயாக அவங்க ஃபீல் ஆகிட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்ற ஒரு ஜோனில் இருக்கிறாங்க. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன் அந்த ஒரு மைண்ட் செட்க்கு அவங்க இருக்கிறாங்க. மேபி இந்த சைலன்ஸ் இன்டென்ஷனல் கோஸ்டிங் இல்லை. இது வந்து ஒரு மிக்ஸ்ட் சிக்னல், பியூர் ப்ளஸ் க்யூரியாசிட்டி எனர்ஜி காமிக்குது. அவங்க மைண்டில் வந்து இஃப் ஐ மெசேஜ் தம் வாட் இஃப் திங்ஸ் கோ ராங், நான் மெசேஜ் பண்ணால் ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, பட் வாட் இஃப் இட் ஒர்க்ஸ், ஒருவேளை வேலை செஞ்சிருமோ, அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் எனர்ஜி போயிட்டுருக்குது. 2 சைட்லேயும் புல் இருக்குது. ஒரு பக்கம் போன்ற மைண்ட் இருக்குது, ஒரு பக்கம் வேண்டான்ற ஒரு மைண்ட் இருக்குது. ஒரு நல்ல ஒரு இன்ட்யூஷன் லாயல்ட்டியோடு உங்களை அப்ரோச் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது. இது அன்எக்ஸ்பெக்டடாக வரும். உங்கள் மேலே லைட் ஹார்ட்டட் லவ், க்ரஸ், க்யூரியாசிட்டி ரொம்ப இருக்குது கைஸ். இவங்களுக்கு ஹெவி கமிட்மெண்ட் கொடுக்க கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற அந்த ஸ்பார்க், அந்த அட்ராக்ஷன் எல்லாம் ஸ்டில் அலைவ். அவங்கள நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கலாம். உங்களை நினைக்கும் போது மேபி யூ ஆர் வெரி யங் அட் இன் யோர் ஹார்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி காமிக்குது. எப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து கன்சிலேஷனுக்காக மேபி இந்த ரீடிங்கை பார்த்து ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே ஒரு 21 டேஸில் உங்களுக்கான ரீகன்சிலேஷன் வரும். இது வந்து மூன் எனர்ஜின்றதுனால என்னென்னா நியூ மூன் டைம், ஃப்ரைடே ஆர் சண்டே உங்களுக்கு மூன் அண்ட் சன் கார்டு. ஓகேங்களா? அதனால பார்த்துக்கோங்க. நியூ மூன் டைமில் இல்லை ஃப்ரைடே ஆர் சண்டே அந்த மாதிரி டைமில் வரும். மேபி உங்கள் ட்ராவலில் இருக்கலாம். மேபி உங்கள் பர்சன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது, தனியாக இருக்கும்போது, அவங்க போர் ஆகும்போது கண்டிப்பாக உங்களை பார்த்து வர்றதுக்கான எனர்ஜியை காமிக்குது. தென் ஜோடியாக் சைன் என்ன டாமினேட் பண்ணுதுன்னா ஹாரிஸ், அக்வாரியஸ், சாகிட்டேரியஸ். அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஜெமினி அண்ட் ஸ்பைசஸ் எனர்ஜி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. இதோட ஆல்ஃபாபெட்ஸ் வந்து ஏ. மேபி உங்கள் பேரில் இருக்கலாம், அவங்க பேரில் இருக்கலாம். அதனால அவங்கள டோன்ட் சேஸ், அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. லெட் திங்ஸ் ஃப்ளோ நேச்சுரலி. ஓகேங்களா? நீங்கள்
ஹீல் பண்ணுங்க. டிட்டாச் பண்ணினா ஸ்மைல். நீங்க டிட்டாச் பண்ணீங்க உங்க அங்கே கொஞ்சம் உங்க ஃபீலிங்ஸ டிட்டாச் பண்ணி வைங்க. டெஃபினெட்லி அவங்க உங்க பக்கம் வருவாங்க. ஆக்சுவலா நீங்க அவங்கள தேடி போக வேண்டாம். இவங்க பாஸ்ட்ட பார்த்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க தான் லீப் ஆக்ஷன் எடுக்க போறாங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைப், அந்த லவ் எல்லாம் ஸ்டில் அலைவ். தென் பைல் 2 சூஸ் பண்ணவங்க. ஒரு நிமிஷம். ஓகே. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ். இது என்னன்னா, ஒரு விக்டோரி கார்ட், அட்டென்ஷன், ஈகோ, பப்ளிக் ரெகக்னைசன் கார்ட். ஓகேங்களா? அத காமிக்குது. மேபி நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் உங்க பெர்சன் ரொம்ப ஈகோ பிளஸ் ப்ரைட் மோடான பெர்சன்றது காமிக்குது. 6 ஆஃப் வாண்ட் எனர்ஜினா அவங்க அட்டென்ஷன் தேடுறாங்க. மேபி நீங்க சைலண்டா கண்டுக்காம இருக்கிறதுனால இவங்க அட்டென்ஷன் கிரேவர். ஓகேங்களா? அதாவது நானா போக வேண்டாம். அவங்களா வரட்டுமேன்ற ஒரு மைண்ட் செட். ஆனா உள்ளுக்குள்ள வந்து என்னன்னா, அவங்க நமக்கு வேணும். உங்க பக்கம் பிசிக்கலி, மென்டலி ரொம்ப பேஷனேட்டா இருக்கிறாங்க. அட்ராக்டிவா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்க பயம் இல்ல. பட் என்னன்னா, எங்கே நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்தா நம்ம அவங்க கிட்ட விழுந்து போயிருவோமோ! நம்ம ப்ரைட் அண்ட் ஈகோ காணாம போயிருமோ! அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்கு. ஏ ஏன் நான் டெக்ஸ்ட் பண்ணணும்? அவங்க கொஞ்ச நாளுக்கு அவங்களே ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணட்டுமே! அந்த மாதிரி ஒரு எனர்ஜிய காமிக்குது. உங்கள பத்தி சொல்லணும்னா ஓப்பன்லி அவங்க உங்கள மிஸ் பண்றாங்க. பட் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களோட ஈகோ அண்ட் ப்ரைட் வந்து ஆம் தடுக்குது. உங்கள நெனைக்கும்போது ஆனா அட் த சேம் டைம் உங்கள ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றாங்க. சம்ஒன் தே வாண்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் யூ. சம்ஒன் தே வாண்ட் டூ வின் பேக் ஃப்ரம் யூ. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிய காமிக்குது. ப்ரைட் அண்ட் ஈகோ கைண்ட் ஆஃப் பெர்சன். அதனால மேபி இதனாலேயே உங்களுக்குள்ள நோ கான்டாக்ட் ஆயிருக்கலாம். மேபி அவங்கக்குள்ள வந்து இது வந்து வாண்ட் எனர்ஜின்றதுனால கான்டாக்ட் டெஃபினெட்லி வரும். ம். உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். உங்களோட மெசேஜ் அந்த கான்ஃபிடன்ஸ் டோன் நீங்க சோகமா மெசேஜ் போடுறீங்களா? அந்த மாதிரி ஸ்டோரீஸ பார்க்கலாம். ஆனா என்னன்னா, அவங்களுக்கு என்னன்னா, நான் எல்லாமே இவங்க எப்படி நல்லா ஹவ் தே ஆர் டூயிங் குட்ன்ற ஒரு மைண்ட் போயிட்டுருக்குது. அட் த சேம் டைம் உங்க பக்கம் வந்து பிசிக்கலி, மென்டலி ரொம்ப அட்ராக்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ மேபி உங்களுக்குள்ள வந்து 6 டேஸ் டூ 6 வீக்ஸ். ஏன்னா வான் எனர்ஜின்றது கொஞ்சம் சீக்கிரமா வர எனர்ஜி. வித்தின் 10 டூ 14 டேஸ்ல ரீகன்சிலியேஷன் உங்க வரலாம். மேபி நீங்க பண்ணலாம். நீங்க அப்ரோச் பண்ணலாம். இல்ல அவங்க அப்ரோச் பண்ணலாம். ஏஞ்சல் ஹிண்ட் வந்து உங்களுக்கு என்னன்னா 6, 16, 26 இதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா, இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு இந்த நம்பர்ஸ்ல எங்கேனாச்சும் பார்க்குறீங்களா பாருங்க. வாட்ச்ல, கேலண்டர்ல எங்கே வேணாலும் பார்த்தா இந்த ரீடிங் மேபி உங்களுக்கு. அதே மாரி எனர்ஜி வந்து இதோட எனர்ஜி வந்து என்னன்னா, லியோ எனர்ஜி காமிக்குது. ஓகேங்களா? அட் த சேம் டைம் வே வேலிடேஷன் எனர்ஜின்னுவோம் இல்லையா? மேபி லிப்ரா, ஜெமினை. நீங்க லியோவா இருந்து அவங்க லிப்ரா, ஜெமினியா இருக்கலாம். இல்லாட்டி நீங்க ஜெமினை, லிப்ராவா இருந்து அவங்க வந்து லியோ எனர்ஜி சேர்ந்தவங்களா இருக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொன்னதுன்னா, டோன்ட் இன்ஃப்ளேட் தேர் ஈகோ டூ மச். அவங்க ஈகோவ ரொம்ப டச் பண்ண வேண்டாம். அதாவது என்னன்னா, நீங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருங்க. அவங்கள சூஸ் பண்ண வேண்டாம். அட் த சேம் டைம் ரொம்ப எக்ஸ்ப்ளைனும் பண்ண வேண்டாம். அவங்கள அவங்க போக்குல விட்டா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்க பக்கம் வருவாங்க. ஓகேங்களா? அவங்க ஃபீல் பண்றாங்க. தே வாண்ட் டூ கம் பேக் பட் தே ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங். தே ஆர் ஃபீலிங் வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா? ம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி காமிக்குது. அதாவது என்னன்னா, இந்த ரீகன்சிலியேஷன் எப்படி ஆகும்னா, ஒரு ப்ரைடோட ஆகும். இதுல இந்த அப்பாலஜைஸ் அது இதெல்லாம் உங்களுக்குள்ள வரப்போறதில்ல. விக்டோரி எனர்ஜி ஃபர்ஸ்ட், எமோஷன்ஸ் லேட்டர். ஓகேங்களா? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, அ ரியூ ரீயூனியன் ஹேப்பன்ஸ் ஆன் டர்ம். தென் பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குது? 5 ஆஃப் கப்ஸ். 5 ஆஃப் கப்ஸ் வந்து ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பாஸ்ட்ட பார்த்து உங்க பெர்சன் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க? ரெக்ரெட் பண்ணிட்டுருக்குறாங்க. கில்ட் இருக்குது அவங்களுக்குள்ள. லாஸ் இருக்கு. எமோஷனல் பெயின் நெறையா இருக்கு. இந்த நோ கான்டாக்ட் வந்து ரொம்ப ஹெவி. சைலன்ஸ் பிகாஸ் ஆஃப் பெயின், நாட் ஈகோ. ஓகேங்களா? இந்த கார்டுக்கு ரைட் ஆப்போசிட்டா இது இருக்கு.
உங்க பெர்சன் பாஸ்ட்ல நடந்த விஷயம் ரொம்ப யோசிக்கிறாங்க. உங்களுக்குள்ள நடந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள், வாட் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஐ டோன்ட் நோ கைஸ். அத நினைச்சு ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு செல்ஃப் ப்ளேம் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள ஹர்ட் பண்ணிட்டாங்க பண்ணதுக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்களும் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் விட்டுருக்கலாமே உங்களுக்கு. அத யோசிச்சும் கொஞ்சம் அவங்க பர்டனா ஃபீல் பண்றாங்க. அந்த எனர்ஜி கொஞ்சம் போனா ஏத்துக்குவாங்களா, மாட்டாங்களான்ற ஒரு மைண்ட் செட்ட காமிக்குது. தே ஆர் ஸ்ட்ரக் இன் வாட் வென்ட் ராங் அந்த ஒரு எனர்ஜிய காமிக்குது கைஸ். அம் நான் என்ன லாஸ் பண்ணிட்டேன்? என்னால திங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. பாஸ்ட்ட பார்த்து இங்க 3 கப்ஸ் கவுந்திருக்கு. அத பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. மேபி இது உங்களோட எமோஷன்ஸா இருக்கலாம். ஸோ கான்டாக்ட் பண்ணல. ஏன் கான்டாக்ட் பண்ணலன்னா, ஃபேஸ் பண்ண பயம். ஓகேங்களா. சிச்சுவேஷன கொஞ்சம் ஆம் ஃபியர்ஃபுல் அவாய்டன்ட் இவங்க. ஓகேங்களா. அதனால ஆனா பயப்பட்டாலும் அவங்களுக்குள்ள வந்து ஸ்ட்ராங் எமோஷனல் அட்டாச்மென்ட் உங்களுக்குள்ள இருக்கு. சோல் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா இது கப் எனர்ஜி இல்லையா? உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. சேட்னஸ் இருக்கு. கொஞ்சம் கரேஜ் வந்து கொஞ்சம் லோவா இருக்கு. அவங்க மனசுல என்னன்னா, இப்ப நான் மெசேஜ் பண்ணலாமா? இல்ல ரொம்ப லேட் ஆயிருச்சா? உங்களுக்கு வேற யாராச்சும் நியூ பெர்சன் இருக்கிறாங்களான்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க காய்ஸ். ஓகேங்களா? மேபி நான் சூட் இல்லையா? தே டிசர்வ் பெஸ்ட்டுன்ற அந்த எனர்ஜி இருக்கு. அட் த சேம் டைம் உங்கள விட்டு குடுக்குற எனர்ஜியும் இல்ல தே டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆன் யூ. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. லவ் இருக்கு. ஆனா கொஞ்சம் ஹோப் கம்மி. நெக்ஸ்ட் மூவ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் காய்ஸ். ஓகேங்களா? சடனா இவங்க ஜம்ப் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஹீல் ஆவாங்க. அதுக்கப்புறமா மூவ் ஆகுவாங்க. ஓகேங்களா? ம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஓல்ட் சார்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க ப்ரொஃபைல், ஸ்டோரி செக் பண்ணிட்டு இருக்கலாம். அ இதெல்லாம் இவங்களோட சைலன்ஸ்ல நடந்துட்டு இருக்குது. டைம் ஃப்ரேம் வந்து 5 டூ 5 மந்த்ஸ் காய்ஸ். ஏன்னா அவங்க ரொம்ப ரெக்ரெட்ல இருக்கிறாங்க. மேபி ஒரு சிலருக்கு வந்து 5 டூ 7 வீக்ஸ்லயும் ரீகன்சிலியேஷன் பாசிபிலிட்டீஸ் இருக்குது. கொஞ்சம் அழுது, புலம்பி அந்த மாதிரி ஒரு ரீகன்சிலியேஷன் உங்க 2 பேத்துக்குள்ளேயும் நடக்கும். ஏஞ்சல் ஹிண்ட் வந்து 5, 15, 55 ஓகேங்களா? இத நீங்க பார்த்தீங்கன்னா, மேபி இந்த ரீடிங் உங்களுக்கானதா இருக்கலாம். ஓகே. ஜோடியாக் சைன் வந்து ஸ்கார்பியோ ஓகேங்களா? ஸ்கார்பியோ எனர்ஜி காமிக்குது. அதே மாதிரி டாமினேட் எனர்ஜி வந்து விர்கோ, கேப்ரிகார்ன் ஓகேங்களா? மேபி நீங்க விர்கோ, கேப்ரிகார்னா இருக்கலாம். அவங்க ஸ்கார்பியோவா இருக்கலாம். இல்லாட்டி ம் நீங்க ஸ்கார்பியோ இருக்கலாம். அவங்க வந்து விர்கோ, கேப்ரிகார்னா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த எனர்ஜி காமிக்குது. அதனால யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்னன்னா, நீங்க வந்து திங்ஸ ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். அவங்க வந்து அவங்களோட கில்ட் உங்கள மிஸ் பண்ணதெல்லாம் நினைச்சு ரொம்ப ரெக்ரெட் ஆயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பா அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில வருவாங்கன்றது காமிக்குது. கொஞ்சம் லேட் ரியலைசேஷன் இந்த பெர்சனுக்கு ஆயிட்டுருக்குது. ஓகேங்களா? அதனால இன்னியும் அவங்க அந்த ஹோப்ப விடல. அவங்க உங்கள பார்த்து வர எனர்ஜிய காமிக்குது காய்ஸ். ஓகே. இந்த ரீடிங் புடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தினமும் பிக்கப் ஆயில் ரீடிங் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? டேக் வாட்டர்ஸ்ன்னு அண்ட் ஜென்ட்லி லீவ் தி ரெஸ்ட் பிஹைண்ட் கைஸ். இது ஒரு ஜென்ரல் லவ் கலெக்டிவ் ரீடிங். ஸோ நீங்க சூஸ் பண்ண பைல்ல எவ்வளோ கரெக்ட்டா இருந்துச்சு, எவ்வளோ இல்லன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். சாரி காய்ஸ், நான் ஆல்ஃபபெட் சொல்ல மறந்துட்டேன். ஃபூல் கார்டுக்கு ஏ, தென் 6 ஆஃப் வாண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்க இல்லையா? அவங்களுக்கு ஏ, ஐ, ஜே, கியூ, ஒய், ஹெச் ப்ளஸ் பி. தென் 5 ஆஃப் கப்ஸ் செலக்ட் பண்ணவங்களுக்கு பி, கே, ஆர், எஸ், டி, யூ ப்ளஸ் டபிள்யூ. ஓகேங்களா? ஓகே. ஓவரால் எனர்ஜி என்னன்னா, நீங்க எந்த கார்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் கேர் ஃப்ரீயா உங்க பெர்சன் வந்து பாஸ்ட்ட பார்த்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சாங்க. ப்ரைட் அண்ட் ஈகோ கொஞ்சம் தடுக்குது. பாஸ்ட் மிஸ்டேக்ஸ நினைச்சு ரெக்ரெட் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரீகன்சிலியேஷன் எனர்ஜி கண்டிப்பா இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேக் வாட் ரெசனேட் காய்ஸ். டேக் கேர்.